வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் நடிகர் விஜய்க்கு தமிழக வெற்றி கழக தலைவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாகவும், செந்தில் பாலாஜிக்கு குட்டு வைத்த நீதிமன்றம், அமைச்சரவையில் ஒரு பொறுப்பை இழந்த அமைச்சர், மீண்டும் செங்கோட்டையன் வாய்ஸ், முதல்வரை மீண்டும் சீண்டி பார்க்கும் ஆளுநர், பாஜக அண்ணாமலை பேச்சுக்கு திமுக பதிலடி, மகனை எச்சரித்து விரட்ட வந்த சின்னத்தம்பி யானை, இந்தியாவில் அதிகமாக மாரடைப்புக்கு என்ன காரணம் போன்ற விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதன் மூலம் அரசியல் மற்றும் அன்றாடம் அதிகம் பேசப்படக்கூடிய பல விஷயங்களை சுருக்கமாக நீங்க தினமும் தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். வாங்க இப்ப விஷயத்துக்கு வரலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கு. விஜயின் பாதுகாப்புக்காக சுழற்சி முறையில துப்பாக்கி ஏந்திய 8 முதல் 11 மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை கமாண்டோக்கள் நியமிக்கப்பட இருக்காங்க. விஜய் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது மட்டும் இந்த பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் சரியா தான் இருக்கு. 2026 தேர்தலை நடிகர் விஜய் எப்படி சந்திக்க போகிறாரோன்னு குழம்புறவங்களுக்கும், பாஜக 2026 எப்படி தமிழகத்துல ஸ்டாண்ட் பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் முடிச்சு போட்டா ஒரு தெளிவு வந்துடும். ஏற்கனவே நடிகர் விஜயை அவ்வளவு லேசா நெருங்க முடியாது. அவரு அவ்வளவு லேசா ரசிகர்களோட நெருங்கி நிற்க மாட்டார். இப்போ இந்த பாதுகாப்பை போட்டு இன்னும் சுத்தமா நடிகர் விஜயை இப்பவே ஒரு வளையத்துக்குள்ள அடைக்க போறாங்க. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற வார்த்தை இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான பண மோசடி வழக்கு விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட வித்யாகுமார்ங்கிறவரு உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்யணும்னு கோரி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற வழக்கில் 200 அரசு பணியாளர்கள் சாட்சிகளாக இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது எப்படி சரியாக இருக்கும்? அமைச்சராக தொடர்றதை அவர் விரும்புகிறாரா? அமைச்சர் ஆவறதுல அவருக்கு என்ன அவ்வளவு அவசரம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பினது. இந்த நிலையில செந்தில் பாலாஜி விவகாரத்தில் தமிழக அரசு என்ன முடிவு எடுக்க போகுதோ அப்படின்ட்டு பரம ரகசியமா இருக்கு. தமிழக அமைச்சரவையில முதல்வர் மற்றும் 34 அமைச்சர்கள் இருக்காங்க. அவர்கள பல பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்கு. ஆனாலும் இவர்கள செந்தில் பாலாஜிக்கு தான் நீதிமன்றத்தினுடைய கேள்வி கணைகளால் அதிக பாதிப்பு தொடர்ந்து இருந்துட்டு வருது. இந்த நிலையில இப்ப நடந்த அமைச்சரவை மாற்றத்துல கூட செந்தில் பாலாஜி பெயர் இடம் பெறல. அமைச்சர் ராஜகண்ணப்பன் இருந்த காதி கிராம வாரியத்துறையை பறிச்சு அமைச்சர் பொன்முடிக்கு கூடுதல் பொறுப்பா கொடுத்திருக்காங்க. இதனால அவருக்கு இப்போ பொறுப்பு மாறி இருக்கு. வனத்துறை மற்றும் காதித்துறை அமைச்சராக அவர் மாறி இருக்கிறார். ராஜகண்ணப்பன் பால்வளத்துறையை மட்டும் பார்த்துப்பார் அப்படின்னு ஆளுநர் அலுவலக செய்தி குறிப்பு தெரிவிக்குது. 2022 கூட போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் மீது சாதியை குறிப்பிட்டு அவமதிப்பு செய்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்த போது அதிரடியாக அவர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டார். அதே போல கடந்த ஆண்டு அக்டோபர்ல ராஜகண்ணப்பன் தன்னுடைய மகன்கள் மூலம் 411 கோடி மதிப்பிலான அரசு நிலத்தை அபகரித்ததாகவும் அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டினது. ஆனால் இதை ராஜகண்ணப்பன் தரப்புல மறுப்பு தெரிவித்தார். ராஜகண்ணப்பன் மீது 2 தேர்தல் விதிமீறல் வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகிறதுல இருந்து விலக்கு அளிக்கணும், வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் மறுத்துடுச்சு. அதோட மனுவுக்கு 3 வாரங்கள்ல பதில் அளிக்கவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து விசாரணை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் தன்னிடம் கைவசம் இருந்த ஒரு துறையை பறி கொடுத்திருக்கிறார் ராஜகண்ணப்பன். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா சமீபத்தில் நடத்தினாங்க. இந்த விழாவில் மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவம் தரப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவை அதிமுக முன்னோடிகளில் ஒருவரான செங்கோட்டையன் புறக்கணித்தார். அதோட டெல்லி அதிமுக அலுவலக கட்டடத்தை காணொலி வாயிலாக திறக்கும் நிகழ்ச்சியிலையும் கூட செங்கோட்டையன் பங்கேற்கல. இதனால இது அரசியல் வட்டாரத்தில்
பேசுபொருளாக மாறி போச்சு. போதாக்குறைக்கு செங்கோட்டையனை காண அவர் வீட்டுக்கு தினமும் ஏராளமான ஆதரவாளர்களும் தீவிர தொண்டர்களும் சாரசாரியா இப்ப வந்தவண்ணம் இருக்காங்க. இந்த நிலையில ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்துல பங்கேற்ற செங்கோட்டையன், இயக்கம் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். எத்தனையோ வாய்ப்புகள் வந்த போதும் கட்சிக்காக பாடுபட்டவன். என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிங்க. நான் எத்தனை ஆண்டு காலமாக அரசியல்ல இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எத்தனை தலைவர்களை சந்திச்சுட்டு இந்த களத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரியும். என்னை சோதிக்காதீங்க, அதுதான் என் வேண்டுகோள். எத்தனையோ வாய்ப்புகள் வந்த போதும் நான் மயங்கவில்லை. நான் செல்லுகின்ற பாதை எம்ஜிஆர் ஜெயலலிதா வகுத்த பாதை அப்படின்னு பேசியிருக்கிறார். போதாக்குறைக்கு அந்த பொதுக்கூட்டத்துக்காக அமைக்கப்பட்ட பேனர்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு நிகராக செங்கோட்டையனின் படமும் இடம்பெற்றிருந்தது. இதுவும் ஊடகங்கள்ல பேசு பொருளாக மாறி போச்சு. இந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம் நிருபர்களை சந்திச்ச போது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேசினதோட, அதிமுக ஒன்றிணைய எந்த நிபந்தனையும் நான் விதிக்க மாட்டேன். கட்சி ஒன்று சேர சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோருடன் பேசியிருக்கேன். அதிமுக ஒன்றிணையாவிட்டால் அதிமுகவில் உள்ள நான் உட்பட அனைவருக்கும் தாழ்வு அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லியிருக்கிறார். இதை தொடர்ந்து ஈரோடு அத்தானியில நடந்த பொதுக்கூட்டத்துல செங்கோட்டையன் முன்னைய விட கொஞ்சம் வேகமா பேசியிருக்கிறார். இந்த முறை தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்ததற்கு சில துரோகிகள் தான் காரணம். அவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும். தொண்டனோடு தொண்டனாக இருந்து பணியாற்ற தயாராக இருக்க அப்படின்னுட்டு பேசியிருக்கிறார். சசிகலா சிறைக்கு செல்லும் சூழல் ஏற்பட்ட போது செங்கோட்டையனுக்கு தான் முதலில் முதல்வர் பதவிக்கான வாய்ப்பு கிடைத்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் அவர் அந்த தலைமை பதவியை தக்க வைக்க எடைக்கு எடை தன்னை காப்பாற்றும் கடவுள்களுக்கு காணிக்கை செலுத்த வேண்டிய நிலை வந்தபோது அவர் மெல்ல ஒதுங்கிட்டார். இதனால இந்த சந்தர்ப்பத்தை எடப்பாடி பழனிசாமி சரியாக பயன்படுத்தி கொண்டதால அவர் முதல்வராகும் வாய்ப்பு ஏற்பட்டதாம். இது கட்சி வட்டாரத்துல பேசிக்கொள்றது. எடப்பாடி பழனிசாமி முதல்வரான பிறகு செங்கோட்டையன் தான் தனக்கு பிரதான போட்டியாளராக கருதப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதிலும் குறிப்பா பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்று சேர்க்கணும்னு கடந்த ஆண்டு ஜூலைல எடப்பாடியோட முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களாம். அப்போ இந்த 6 பேருக்கும் தலைமை தாங்கினது செங்கோட்டையன் தானம். இதுதான் செங்கோட்டையனுக்கும் பழனிசாமிக்கும் இடையிலே ஒரு மறைமுக யுத்தம் அமைவதற்கு தொடக்கமாக அமைந்தது அப்படின்னு பேசிக்கிறாங்க. செங்கோட்டையனுடைய முக்கிய பொறுப்புகள் பறிக்கப்பட்டு சொந்த மாவட்டத்திலேயே கள ஆய்வாளராக வேலுமணி நியமிக்கப்பட்டது செங்கோட்டையனுக்கு இன்னும் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறதாம். குட்ட குனியிறது முட்டாள்தனம் அப்படின்னு உணர்ந்த செங்கோட்டையன் இப்ப வெகுண்டு எழுந்திருக்கிறாராம். இதையும் அவருடைய விசுவாசிகள் தான் சொல்றாங்க. அதிமுக தொடர் தோல்வி, 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் புறக்கணிப்பு, இதன் காரணமாக கட்சிக்குள்ள எடப்பாடிக்கு எதிரான அலை இப்ப வீச தொடங்கி இருக்கு. தலைமையை காக்கா பிடிக்கக்கூடிய நிர்வாகிகள் தவிர தொண்டர்கள் முதல் நீண்ட நாள் கட்சியில் இருக்கும் அனுதாபிகள் உட்பட எடப்பாடியின் நடவடிக்கைகள் மீது அதிருப்தி தான் ஏற்பட தொடங்கி இருக்குதாம். இதனால செங்கோட்டையின் மூலம் கழகம் பிறந்தால்தான் அதிமுகவின் எதிர்காலத்துக்கு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு கட்சிக்காரவங்க பேசிக்கிறாங்க. அதிமுக கட்சி விவகாரத்துல தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்துறது உறுதி. அப்போ இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும். அதன் பிறகுதான் எடப்பாடி கட்சியை ஒன்றிணைக்க முன்வருவார். அப்போது சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் என எல்லோரும் ஒன்றிணைந்து கட்சியை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகும். இப்ப கட்சியை காப்பாற்றுவதுதான் முக்கியமே தவிர எடப்பாடிக்கு கொடி பிடிப்பது முக்கியமல்ல அப்படின்னும் சில பேர் பேச தொடங்கியிருக்காங்க. எதிர்கட்சியான அதிமுகவை டமி பீஸாக ஒதுக்கி வரக்கூடிய திமுக தலைமையால ஆளுநரோட அட்டகாசத்தை சமாளிக்க முடியாம திணறி வருது. தமிழக ஆளுநர் RN ரவி அந்த அளவுக்கு சவாலாக மாறி வருவத சமீபத்திய முதல்வரின் பேச்சுக்கள்ல இருந்தே தெரிய வருது. நேற்று கூட ஆளுநர் எக்ஸ் தள ட்வீட் மூலம் தமிழக முதல்வரை சீண்டி பார்க்கிறார். சுப்ரீம் கோர்ட் முன்பாக உள்ள அதன் விசாரணைக்கு புறம்பான ஒரு விஷயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு நாளிதழ் கொண்ட பார்வையின் போர்வையில இன்று தனது சமூக ஊடக பக்கத்தின் மூலம் கவர்னருக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது அப்படின்னு ஒரு நீண்ட ட்வீட்டை கவர்னர் போட்டிருக்கிறார். சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் நடந்த திருமண விழாவில் நடனம் ஆடிக்கொண்டிருந்த பெண் ஒருத்தர் திடீர்னு சுருண்டு விழுந்து இறந்துட்டார். அவரது வயது 23. பரிசோதனையில அவருக்கு மாரடைப்பு அப்படின்னு தெரிய வந்தது. இது தொடர்பான சில தகவல்கள் ஊடகங்கள்ல பரவ தொடங்குது. அப்போ கடந்த 30 ஆண்டுகள்ல
இந்தியாவில் மாரடைப்பால் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளதும், அதிலேயும் குறிப்பாக 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் இதய நோயால் பாதிக்கப்படுவதும் சில ஆய்வுகள் மூலம் தெரிய வந்திருக்கு. இந்திய ஆண்கள்ல 50% மாரடைப்புகள் 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதும், 25% மாரடைப்புகள் 40 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதும் புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்திருக்கு. உலக அளவில் ஏற்படக்கூடிய இதய நோய் இறப்புகள்ல 5 பேர்ல ஒருத்தர் இந்தியாவை சேர்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சுட்டிக்காட்டி இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இன்றைய உணவு முறைகள் தான். இதய பாதிப்பு மட்டுமல்லாமல் நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் போன்றவையும் தற்போதைய மாறி வரும் உணவு முறைகளால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா திமுக பாஜக அரசியல் போயிட்டு இருக்கு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவை தொடர்ந்து தாக்குவது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா திருவான்மியூர்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவர், நான் தொடர்ந்து பாஜக தலைவராக இருக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரே பதவியில் நீடிக்க முடியாது. ஆனா அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரைக்கும் இங்கதான் இருப்பேன். ஊழல் பெருச்சாளிகளாக இருக்க அமைச்சர்கள் 2026 சிறைக்கு செல்றதை பார்க்கறதுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தொண்டர்களை உற்சாகமாக கைத்தட்ட வச்சார். இதுக்கு பதிலளிக்கிற வகையில திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒரு புல்ல கூட அண்ணாமலையால புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சின்னத்தம்பி என்றதுமே கோவை மக்களுக்கு நினைவுக்கு வர்றது சின்னத்தம்பி யானை தான். அந்த அளவுக்கு அது பிரபலம். கோவை தடாகம், ஆனைக்கட்டி, மருதமலை சுற்று வட்டாரங்கள்ல கடந்த 2019ஆம் ஆண்டு வாக்குல வீடு புகுந்து அரிசி பருப்புகளை தின்னுட்டு அட்டகாசம் செய்யறது, வயல்வெளிகளில் புகுந்து பயிர்களை நாசப்படுத்துறது அப்படின்னு ஒரு பெரிய அட்டகாசத்தை சின்னத்தம்பி யானை செய்தது. ஆனால் அது மனிதர்களை ஒருபோதும் தாக்கல. இதனால சின்னத்தம்பி மேல அந்த சுற்று வட்டார பகுதி மக்களுக்கு ஒரு ஈர்ப்பும் உருவானது. இருந்தாலும் வயல்வெளிகளை தொடர்ந்து நாசப்படுத்துறதால விவசாயிகள் ஒன்று சேர்ந்து புகார் அளித்ததால அந்த சின்னத்தம்பி யானையை வனத்துறையினர் பிடித்து கும்கி பயிற்சிக்கு அனுப்பி வச்சார். அப்படி கும்கி பயிற்சி பெற்ற சின்னத்தம்பி இப்போது தான் சுற்றி திரிந்த பகுதிக்கு மீண்டும் கும்கி யானையாக வரவழைக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த பகுதிக்கு சின்னத்தம்பி வந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்கு. அதை பிடிக்க 2019 வனத்துறையினர் முயற்சி செஞ்ச போது அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றும் முயற்சியில ஒரு தாய் யானையும் ஒரு குட்டி யானையும் ரொம்பவும் முயற்சி பண்ணுதுங்க. அந்த ரெண்டுத்தையும் விரட்ட பிறகுதான் சின்னத்தம்பிய வனத்துறையினால பிடிக்க முடிஞ்சது. குட்டி யானை சின்னத்தம்பியுடைய வாரிசாக கருதப்பட்டது. அதனால பெரும் போராட்டத்துக்கு பிறகுதான் சின்னத்தம்பியை பிடிச்சிட்டு போனாங்க. ஆண்டுகள் சில கடந்து போன நிலையில சின்னத்தம்பியின் மகனாக கருதப்படக்கூடிய குட்டி யானை இப்போது நன்கு வளர்ந்து வேட்டையன்கிற பெயர்ல கிராம பகுதிகளில், வீடுகள், வயல்களில் இருக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிட ஆரம்பிச்சு. இதை விரட்டுறதுக்காகத்தான் இப்போ சின்னத்தம்பி வரவழைக்கப்பட்டிருக்கு. யானைகளுக்கு ஞாபக சக்தி அதிகம். பழைய பாசத்துல அந்த யானையை தன்னுடைய மகன் என்று அறிந்து அந்த யானையை அரவணைக்குமா, இல்லாட்டியே நீ இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுன்னு விரட்டி விடுமா அப்படிங்கிறது இன்னும் சில நாட்கள்ல தெரியும். கடைசியா ஒரு செய்திங்க. மணிப்பூர்ல இப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. நாட்டிலேயே அதிக தடவை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலமாக இப்போது மணிப்பூர் திகழ்கிறது. இங்க இதுவரைக்கும் 11 தடவை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவர் ஆட்சியை அதிகபட்சம் 6 மாதம் வரைதான் வச்சிருப்பாங்க. ஆனாலும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் மூலம் தொடர்ந்து 3 ஆண்டுகள் வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மணிப்பூரில் நீட்டிக்கவும் முடியும். வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்.